அனைவருக்கும் வணக்கம். இது மெர்க்கூர் ஜோதிடம் 25. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டிசெல்வன் ஜாதகம் பார்ட் 2. பாண்டிசெல்வன் ஜாதகம் பார்ட் 2. ஸோ வெல்கம் டு மெர்க்கூரி ஜோதிடம் 25. ஸோ பார்ட் 2 பார்க்கலாம். ஜாதகத்தில் செவ்வாய் தான் அதிகமாக சுபத்துவமாக இருக்குது. இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் தான் அதிகமாக சுபத்துவமாக இருக்கார். அடுத்து சந்திர பகவான் சுபத்துவமாக இருக்கார். அடுத்து சனி பகவான் ஓரளவு சுபத்துவமாக இருக்கார். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் தான் அதிகமாக சுபத்துவமாக இருக்கார். ஏன் செவ்வாய் பகவான் அதிகமாக சுபத்துவமாக இருக்குன்னா, லக்கணம் மட்டும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கிட்ட தொடர்பு கொள்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தில் நல்லா உட்காந்துருக்காரு. துலாம் ராசியில் உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வையில் செவ்வாய் பகவான் இருக்கார். ஸோ குருவோட பார்வையில் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில இருக்கார். குரு 4 டிகிரி, செவ்வாய் 6 டிகிரி. ஸோ குருவோட பார்வையில் 2 டிகிரி டிஃப்ரென்ஸில் செவ்வாய் பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய் நல்ல சுபத்துவமாகவே இருக்குது. செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில இருக்கார். ஸோ செவ்வாய் குருவோட பார்வையில் செவ்வாய் நல்ல சுபத்துவமாக இருக்கார். லக்கணம் மட்டும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கிட்ட தொடர்பு கொள்கிறாரு. குருவோட 7ஆம் பார்வையில் செவ்வாய் அதிகமாக சுபத்துவமாக இருக்கார். ஸோ குருக்கும் செவ்வாய்க்கு 2 டிகிரி டிஃப்ரென்ஸாக இருக்கார். ஸோ குருவோட 7ஆம் பார்வையில் செவ்வாய் சுபத்துவம். ஸோ அந்த ஜாதகத்தில் செவ்வாய் தான் முதன்மை சுபத்துவம். செகண்ட் சந்திரன் சுபத்துவம். ஸோ சந்திரன் லக்னத்தில் இருக்கார். குருவோட 9ஆம் பார்வையில் சந்திரன் சுபத்துவம் வராரு. சந்திரன் 20 டிகிரியில் இருக்குது. சந்திரன் 20 டிகிரி, குரு 6 டிகிரி. ஸோ குருவோட 9ஆம் பார்வை சந்திரன் மேலே படுது. 14 டிகிரி டிஃப்ரென்ஸு. குரு 6 டிகிரி, சந்திரன் 20 டிகிரி. 14 டிகிரி டிஃப்ரென்ஸில் குருவோட 9ஆம் பார்வை சந்திரன் மேலே படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் பௌர்ணமி சந்திரன். அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன். அந்த பௌர்ணமி சந்திரன் ரொம்ப ஒளி பொருந்தியது. அந்த சந்திரன் ரொம்ப ஒளி பொருந்தியது சந்திரன். அந்த சந்திர பகவான் ஒளி பொருந்தி இருக்குது. பௌர்ணமி சந்திரனால் அந்த சந்திர பகவான் ஒளி பொருந்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பௌர்ணமி சந்திரன் குருவோட வீட்டில் இருக்குது. ஸோ அதுவும் நல்ல சுபத்துவம். அது மட்டும் இல்லாமல் குருவோட 9ஆம் பார்வையில் சந்திரன் பகவான் இருக்கார். 14 டிகிரி டிஃப்ரென்ஸில். ஸோ இங்கே சந்திரனும் அதிகமாக சுபத்துவமாக இருக்குது. இங்கே சந்திரனும் அதிகமாக சுபத்துவமாக இருக்குது. ஸோ சந்திரன் சுபத்துவம், செவ்வாய் சுபத்துவம். இங்கே செவ்வாய் முதன்மை சுபத்துவம். ரெண்டாவதாக சந்திரன் சுபத்துவம். 3ஆம் கிரகமாக எந்த சுபத்துவம்னா சனி சுபத்துவம். ஸோ 3ஆம் கிரகம் சனி சுபத்துவமாக இருக்குது. சனி 20 டிகிரி, குரு 6 டிகிரி. ஸோ சனி ஓரளவு சுபத்துவமாக இருக்குது. சனி ஓரளவு சுபத்துவமாக இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்குது. திரியோணத்தில் இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நீச்சமாகி குருவோட சேர்ந்து ஓரளவு சுபத்துவமாக இருக்குது. இங்கே 14 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது குருவும் சனியும். சனி நீச்சமாகிறது ரொம்ப நல்லது. அதாவது சனி நீச்சமாகி நீச்ச பங்கமாகி சுபத்துவமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சனி நீச்சமாகி நீச்ச பங்கமாகி சுபத்துவமாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க நல்ல சொகுசு வாழ்க்கையை வாழ்வாங்க. சனி நீசமானதுனால தான் அவங்களுக்கு உட்காந்த இடத்துல சம்பாதிக்கணும்னு தோணுது. பொதுவான ஒரு விதி இருக்குது. சனி நீசமாகி சுபத்துவமாக இருந்தால் அவங்க சொகுசு வாழ்க்கையை வாழ்வாங்க. சனி நீசமாகி சுபத்துவமாக இருந்தாலே ஒருத்தர் நல்ல சொகுசு வாழ்க்கையை வாழ விரும்புவாங்க. இது ஒரு பொது விதி. ஸோ சனி நீசமாக இருப்பது நல்லது. சனி நீசமாக இருந்து சுபத்துவமாக இருப்பது மிக மிக நல்லது. ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு சுபத்த கிரகம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் என்னென்னா செவ்வாய் பகவான், சந்திரன் பகவான், சனி பகவான். ஸோ இந்த 3 கிரகம் தான் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. இருக்கிறதுல செவ்வாய் பகவான் தான் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. 3ஆவதாக சனி பகவான் ஓரளவு சுபத்துவமாக இருக்கார். ஸோ அந்த 3 கிரகமும் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சனி பகவான். செவ்வாய் மற்றும் சந்திரன் சார்ந்த துறையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க.
ஆர்வமாக இருப்பீங்க. செவ்வாய் மற்றும் சந்திரன் வந்து சுபத்துவமாக காரணத்தினால நீங்கள் வந்து இந்த சமையல் கலையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அது 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 மட்டும் இல்லாமல் இந்த செஃப்பு, இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து செஃப் ஆகிறதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செஃப் ஆகிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து சமையலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செஃப் ஆகிறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா செவ்வாய் மற்றும் சந்திரன் வந்து சுபத்துவமாக காரணத்தினால உங்களுக்கு வந்து செஃப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த சமையல் பண்ணுறது, செஃப்பாக வேலை பார்க்குறதுலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ செவ்வாய் மற்றும் சந்திரன் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது உங்களுக்கு. மட்டும் இல்லாமல் கேஸ் கம்பெனியும் செவ்வாயோட காரகத்துவம் தான். கேஸ் கம்பெனினா சமையலுக்கு யூஸ் பண்ணுற கேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செவ்வாயோட காரகத்துவம். ஸோ அதில் வேலை பார்க்குறதும் செவ்வாயோட காரகத்துவம். இந்த கேஸ் கம்பெனி, கேஸ் கொண்டு போகிறது, சமையலுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறதுலாம் செவ்வாயோட காரகத்துவம். ஸோ நீங்கள் செஃப்பாக இருப்பீங்க, இல்லைனா கேஸ் கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்குது, அதுமாதிரி சந்திரனும் சுபத்துவமாக இருக்குது. ஸோ நீங்கள் செஃப்பாக இருப்பீங்க, கேஸ் கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க, செவ்வாயோட காரகத்தில் இருப்பீங்க, செவ்வாயோட ஃபீல்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது, சந்திரனும் சுபத்துவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செவ்வாயோட தொழிலில் இருப்பீங்க, செவ்வாய் மற்றும் சந்திரனோட தொழிலில் இருப்பீங்க, செஃப்பாக இருப்பீங்க, கேஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருப்பீங்க. ஸோ அடுத்து இப்போது வந்து சந்திர தசை நடக்குது. சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கார். ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்கார். அதுவும் பௌர்ணமி சந்திரன், நல்ல ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரன். அது மட்டும் இல்லாமல் குருவோட வீட்டில் இருக்குது. லக்ன சூப்பரான குருவோட வீட்டில் இருக்கார். பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். குருவோட பார்வையில் வேலை இருக்குது. குரு பார்வை வந்து சந்திரன் மேலே படுது. குருவோட 9ஆம் பார்வை சந்திரன் மேலே படுது. பௌர்ணமி சந்திரனாக இருக்குது. சந்திரன் வந்து நவாம்சத்தில் துலாம் ராசியில் இருக்குது. சந்திரன் வந்து நவாம்சத்தில் வந்து சுப வீடான துலாம் ராசியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவோட வீட்டில் சந்திரன் இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். ஸோ சந்திர தசை நல்ல தசை தான் உங்களுக்கு. சந்திர தசை நல்ல யோகமான தசை உங்களுக்கு. ஆனால் அந்த சந்திர தசையில் அந்த யோகம் வந்து அந்தளவுக்கு செயல்பட்டு இருக்காது. என்னதான் யோகமான திசையாக இருந்தாலும் அந்த சந்திர தசை வந்து அந்தளவுக்கு யோகத்தை செஞ்சுருக்காது. ஏன்னா உங்களுக்கு 2017லேருந்து 2023 வரையும் உங்களுக்கு 7 சனி நடந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு 2017லேருந்து 2023 வரையும் 7 சனி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 7 சனியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. தனுசு ராசிக்கு 7 சனி வந்து 2017லேருந்து 2023 வரை நடந்து முடிஞ்சிருச்சு தனுசு ராசிக்கு. ஸோ அந்த 2017லேருந்து 2023 வரையும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும். 7 சனியில் உங்களுக்கு மன அழுத்தம், மனக்கவலைலாம் நிறைய இருந்திருக்கும். உங்களுக்கு 2018 வந்து சந்திரதசை சனி புத்தி ஆரம்பிச்சிருக்கு 8ஆம் மாதம். 2018 வந்து சந்திரதசை சனி புத்தி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து மனக்கவலை, மன கஷ்டம், தீராத மன அழுத்தம்லாம் வந்திருக்கும். 2018 சந்திரதசை சனி புத்தியிலேருந்து 2023 சந்திரதசை சுக்கிர புத்தி வரையும் நீங்கள் தீராத மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. தீராத மன அழுத்தம், மனக்கவலை, மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு. அடுத்து வரப்போது செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை வந்து 2024 ஸ்டார்ட் பண்ணிடும். 2024 5ஆம் மாதமே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த செவ்வாய் தசை நல்லாயிருக்கும். உங்களுக்கு செவ்வாய் தசை வந்து எப்படி நல்லாயிருக்குன்னா, செவ்வாய் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ லாபத்தை குறியக்கூடிய 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். செவ்வாய் வந்து செவ்வாயோட காரகத்துவம் மூலியமாக உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கும், நிறைய பணத்தை கொடுக்கும். ஸோ லாபஸ்தானங்கிறது பல கோடி ரூபாய், பல லட்சம் ரூபாய் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த செவ்வாய் வந்து 4 டிகிரி, குரு வந்து 6 டிகிரி. ஸோ குருவோட 7ஆம் பார்வை வந்து செவ்வாய் மேலே படுது. ஸோ செவ்வாய் வந்து ரொம்ப சுபத்துவமாகுது. ஸோ செவ்வாய் வந்து சுபத்துவமாகுது. குருவோட 7ஆம் பார்வை வந்து குருவோட நேர்பார்வை செவ்வாய் மேலே படுது. செவ்வாய் வந்து ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. ஸோ செவ்வாய் திசையில் செவ்வாயோட காரகத்தோட வேலை செஞ்சால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
ஸோ செவ்வாய் தசை வந்து 2024 ஸ்டார்ட் பண்ணுது 5வது மாதம் 2031 முடியுது. இந்த செவ்வாய் தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல வருமானம் பார்ப்பீங்க. செவ்வாய் வந்து தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 5 மற்றும் 12ஆம் அதிபதி. தனுசு லக்னத்துக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் வந்து தனுசு லக்னத்துக்கு யோகாதிபதி. தனுசு லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதியான செவ்வாய் பகவான் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குருவோட பார்வையில் நல்லா வலுத்திருக்காரு. ஸோ நல்ல திசையாக இருக்கும். ஸோ அந்த செவ்வாய் திசையில் செவ்வாயோட காரகத்துவம் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க செவ்வாய் திசையில். செவ்வாயோட வேலைகளான செஃப்பு, சமையல், இந்த கேஸ் கம்பெனி, விளையாட்டு, ரியல் எஸ்டேட்டு, டாக்டர், பயாலஜி சம்மந்தமான செவ்வாய் காரகத்தில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. தனுசு லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. தனுசு லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகர். தனுசு லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதியான செவ்வாய் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். திக்பலத்துக்கு அருகில் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துலேருந்து குருவோட பார்வையை வாங்கி செவ்வாய் வந்து தன்னோட சொந்த வீடான மேஷராசியை பார்க்குறாரு. தன்னோட 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு. செவ்வாய் திசையில் அதிகமாக பணம் சம்பாதிப்பீங்க. செவ்வாய் திசையில் நிறைய லாபங்கள் வரும். செவ்வாய் திசையில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸோ 5ஆம் இடம் வழியாக நல்ல காரகத்துவங்கள் ஏற்படும். ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா வலுப்பெறுது செவ்வாய் திசையில். ஸோ செவ்வாய் திசையில் பூர்வ புண்ணியம் நல்லா வலுப்பெறும். நீங்கள் செவ்வாய் திசை ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் வேலைக்கு போங்க, தொழில் பண்ண வேணாம். இப்போதைக்கு தொழில் பண்ண வேணாம். நீங்கள் செவ்வாய் திசை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. செவ்வாய் மற்றும் சந்திரன் சார்ந்த வேலைகள் அமையும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எடுத்தோடனே தொழில் பண்ண வேணாம். நீங்கள் தொழில் வந்து செவ்வாய் திசை சூரிய புத்தியில் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் வேலைக்கு போங்க. செவ்வாய் திசை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வேலைக்கு போங்க. இப்போதைக்கு நீங்கள் வேலைக்கு போகிற அமைப்பு தான் இருக்குது. ஸோ வேலைக்கு போங்க. செவ்வாய் திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல வருமானம் பார்ப்பீங்க. செவ்வாயோட காரகத்துவம் மூலிமா நீங்கள் நல்ல லாபம் பெறுவீங்க. ஸோ நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. நீங்கள் செவ்வாய் திசை கடைசி பகுதியில் நீங்கள் நிறைய லட்சங்கள் சம்பாதிப்பீங்க. செவ்வாய் திசை வந்து நல்ல யோகமான திசை. தனுசு லக்னத்துக்கு யோகாதிபதியான செவ்வாய் திசை நல்ல யோகமான திசை, நல்ல சுபத்துவமான திசை, நல்ல யோகமான திசை. செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும். நல்ல யோகமான திசை செவ்வாய் திசை. செவ்வாய் திசை வந்து நல்ல யோகமான திசை. பார்ட் 3ல் கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூஷன் வந்து பார்ட் 3ல் கண்டினியூ பண்ணுறேன். இதோட கண்டினியூஷன் பார்ட் 3ல் கண்டினியூ பண்ணுறேன். நன்றி.